ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த ஏப்ரல் 2025 லாஸ்ட் எக்ஸாமாக 10th சோசியல் எக்ஸாம் நடந்துச்சு. அதாவது ஏப்ரல் 15 நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா என்னுடைய டியூஷனில் படிக்கக்கூடிய பூந்தமிழ் அரசு அப்படிங்கிற ஒரு பையன் வந்து அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 97 மார்க் டோட்டல் வருது. பட் அவங்க போட்டிருக்க மார்க்கு 84, கிட்டத்தட்ட 13 மார்க் கம்மியாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மார்க்கை பார்க்கவே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஸோ அதனால தான் இந்த ஸ்கேன் காப்பிக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ இதில் வந்து எந்த இடத்துல வந்து வந்து டீச்சர்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, எப்படி அவனுக்கு அந்த 13 மார்க் கம்மியாச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பாருங்கள், இதான் வந்து ஸ்கேன் காப்பி. அந்த பையனோட ரெஜிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 80985558. அவனோட பேர் வந்து பூந்தமிழ் அரசு. ஸோ இதுதான் வந்து அந்த பையன். ரொம்பவே வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் பார்த்துங்க. அவன் மார்க் பார்த்தீங்கன்னா 84 மார்க் போட்டிருக்காங்க. போய் அந்த மார்க்கை பார்க்கவே வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டான். அதோட நாங்கள் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேன் காப்பியில் பார்த்தோம்னா 13 மார்க் வந்து அவங்க கம்மியாக போட்டிருக்காங்க. நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அந்த 13 மார்க் வந்து எப்படி அந்த டீச்சர்ஸ் வந்து குறைச்சி போட்டிருக்காங்க, அவங்களோட கவனக்குறைவு என்ன அப்படிங்கிறது தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் லைவாக காட்டுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவங்க போட்டிருக்க மார்க் வந்து 84. ஸோ அந்த 84 மார்க் பார்த்தீங்கன்னா இங்கே டோட்டல் பார்த்தீங்கன்னா அதே போல் 84, இங்கேயே 84 போட்டிருக்காங்க, இதுலேயும் 84 போட்டிருக்காங்க. AESOC 3 பேர் வந்து சைன் போட்டிருக்காங்க, வெரிஃபை பண்ணி சைன் போட்டிருக்காங்க. எந்த இதில் வந்து வெரிஃபை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. பட் அவனுக்கு வந்து 97 வருது. ஸோ எப்படி எங்கே வந்து விட்டுருக்காங்க, மார்க் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து பார்ப்போம். இதில் பாருங்கள், மேப்பு 44 ஆனா இந்த மேப் வந்து இந்தியா மேப் வந்து அட்டன் பண்ணியிருக்கான். இதில் வந்து 8 எழுதியிருக்கான், 8மே ரைட்டு. ஸோ 8 மார்க் அவங்க போட்டிருக்காங்க. கீழே டோட்டல்லையும் 8 மார்க் போட்டிருக்காங்க, சைட்லையும் 8 மார்க் போட்டிருக்காங்க. இந்த 8 மார்க்கு ப்ளஸ் அடுத்து வந்து இந்த வேர்ல்டு மேப் பார்த்தீங்கன்னா 5க்கு 5 மார்க் போட்டிருக்காங்க, கீழே டோட்டலையும் 5 மார்க் போட்டிருக்காங்க. இந்த 8 மார்க்கு இந்த 5 மார்க் 13 மார்க் இல்லையா, இந்த 13 மார்க் வந்து அவங்க ஃப்ரண்ட்டில் டோட்டலில் சேர்க்கவே இல்லை. அதனால தான் அந்த மார்க் வந்து அந்த 13 மார்க் வந்து அந்த பையனுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அவங்க கவுண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த 1 வேர்டு எழுதியிருக்கான் பார்த்தீங்களா, இந்த 1 வேர்டு எழுதினால அதுலேருந்து அந்த 14 மார்க் எடுத்திருக்கான் 1 வேர்டில். அந்த 14 மார்க்லேருந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து அவங்க வந்து கவுண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், காட்டுறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட் பேஜ் பாருங்கள். ஃப்ரண்ட் பேஜில் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர், செகண்ட் பேஜ் நம்பர், தேர்டு, ஃபோர்த்து, இந்த 4 பேஜ்லையுமே வந்து மார்க் வந்து என்ட்ரி பண்ணல. அந்த முதல் 4 பேஜில் தான் மேப் இருக்குது. அந்த மேப்புக்குள்ள மார்க் வந்து இவங்க இதில் என்ட்ரி பண்ணல. அதே போல் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் வைஸாக பார்க்கும்போது 44 ஆனா அவன் வந்து எழுதியிருக்கான். இந்த கொஸ்டின் நம்பருக்கு மேலே 8 மார்க் வந்து அவங்க என்ட்ரி பண்ணல. அதே போல் 42 இதில் வந்து 5 மார்க் என்ட்ரி பண்ணல. இந்த இங்கே 8 இந்த 5 13 மார்க். அந்த 13 மார்க் மிஸ் ஆகி அவனுக்கு வந்து டோட்டல் வந்து 84 வந்திருக்கு. ஸோ அந்த 13 மார்க் அவங்க கவனிக்காதனால அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பையன் வந்து ரொம்பவே மன உளைச்சலுக்காக இருந்தான். இப்போ வந்து நாங்கள் வந்து ரீடோட்டல் ரீகரெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அவனுக்கு வந்து மார்க் வந்து கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இது டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க வந்து கரெக்ஷன் பண்ணும்பொழுது 3 பேர் கரெக்ஷன் பண்ணாங்க. அவங்க வந்து கரெக்டாக பார்த்து திருத்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வராது, ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாதிக்கப்பட மாட்டாங்க. அதனால் மை கைண்ட்லி ரெக்வெஸ்ட் வந்து டீச்சர்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இனி வரக்கூடிய எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம்லேயாவது எந்த ஒரு எக்ஸாமில் 10th 11th 12th எதுலையாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸ் வந்து மார்க்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணுறது வந்து கரெக்டாக பண்ணணும். அதேபோல் திரும்பி ரீசெக் பண்ணுறது கரெக்டாக பண்ணுங்கள். மார்க்ஸ் வந்து கரெக்டாக போடுங்க, டோட்டல் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இது வந்து என்னுடைய ரெக்வெஸ்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.